அலைகடல் ஒரு நாளும் வற்றாது உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகினிலே தங்கத்தில் நிறமென்றும் மாறாது 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 அதுபோல் பசும்பொன் சிங்கத்தில் புகழென்றும் மறையாது பசும்பொன் தந்த திலகமடா பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிரே பாண்டியர் புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமடா திருமகன் தேவரானடா பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா ஆய கலைகள் பயின்றவரா திருமகன் தேவதானடா பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா நல்லவர்க்கு நல்லவரா நாடு போற்றும் முத்தமரா பசும்பொன் தந்த திலகமடா பாரோர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிரே பாண்டியர் புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமடா ஓமாலி ஓமாலி வாங்க வாங்க உட்காருங்க வந்த வேலை நிக்காதீங்க ஓமாலி வந்துட்டேன் குத்தி ஆட வந்துட்டேன் உங்களை கல்ல மணக்க தந்துட்டேன் குடி இருக்கிற உங்களை மணக்க தந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க வந்த வேலை நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த வேலை நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த வேலை நிக்காதீங்க பாதக விட்டு விலகி பண்போடு உட்காருங்க 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 ஓமாலி வந்துட்டேன் குத்தி ஆட வந்துட்டேன் குடி இருக்கிற உங்களை மணக்க தந்துட்டேன் வாங்க வாருங்க ஆசை தாருங்க வாங்க வாருங்க ஆசை தாருங்க வாங்க வாருங்க ஆசை தாருங்க
முன்னாடி வந்தீங்களா இப்பத்தான் வந்தீங்களா முன்னாடி வந்தீங்களா நீங்க நடத்த நாடகத்தை காணத்தான் வந்தீங்களா நாடகத்தை அப்படி காணத்தான் வந்தீங்களா வாங்க வாங்க உட்காருங்க வந்தால நிக்காதீங்க பாதக வெட்டி விலகி பண்போடு உட்காருங்க 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 ஏங்க அப்பா அருமை அருமையான ஒரு பக்க மிளங்கள் அதற்கேற்ற ஒளி ஒளி என்ன ஒரு சின்ன வருத்தம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புனி வெளியே வந்தாச்சு ஒரு சின்ன வருத்தம் எல்லாமே இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல எல்லாமே இருட்டுக்குள்ளே வர 5-6 போக்கஸ் போட்டால் திரும்பி நினச்சிட்டு இருக்கிறேன் அப்பா தம்பி ஆண்டவர் தம்பி எல்லாம் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்களேயா ஓ இல்லை ஒருவேளை அதை கழட்டி பார்த்தா தெரியுமா அடேங்க அப்பா அருமையான ஒரு கூட்டம் கூட்டத்தை பார்த்தா அன்றைக்கி ரொம்ப கொள்ள கூட்டமாக இருக்குது பெண்கள் கூட்டம்னு ரொம்ப சிறப்பாக உட்காந்துருக்கிறாங்க அருமையான ஒரு கூட்டம் என்ன ஒரு சின்ன வார்த்தை எல்லாமே பின்னாடியே போயிட்டாங்களே முன்னாடி வந்தால் நாடகம் விறுவிறுப்பாக ஓடும் அது என்ன இடம் முடிச்சுமா சொட்டை போட்ட மாதிரி பின்னாடியே எல்லாம் போயிட்டே இங்கே சொட்டையை போட்டு பின்னாடி இங்கே வருஷ கணக்கு அங்கேயே போயிட்டே என்னை பார்த்து ஆயா சின்ன பெரிய ராக்கா சித்ராக்கா மூக்கா அக்கா எல்லாம் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சுவாங்கக்கா என்னை பார்த்து ஆயாக்கா முன்னாடி எந்திரிச்சுவாங்க இந்த சொட்டையை ஃபுல்லாக பண்ணுங்க இல்லப்பா இந்த சொட்டை புள்ள பண்ணாதான் இங்க சொட்டை போடாம இருக்க முடியும் அப்ப இங்க சொட்டை போட்டாங்கன்னு வச்சுக்க அப்புறம் இங்க சொட்டை விழுந்துரும் இங்க சொட்டை விழுந்துரும் அப்புறம் அதெல்லாம் தயவு செய்து பின்னாடி உட்காந்து தாய்மார்கள் தயவு செய்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு முன்னாடி வாங்கத்தா முன்னாடி வாங்கத்தா முன்னாடி வந்தா நாடகம் சும்மா கலகலப்பு உண்டாகும் கலகலப்பு உண்டாகும் நான் கத்தன இந்த 3 பேரும் எந்திரிச்சு வர்றாங்கய்யா வா வா முன்னாடி வந்து உட்காரு நீங்க 3 பேரும் பாஸ் நீங்க உட்காரு 3 பேரும் பாஸ் இங்கிட்டு திரும்பி உட்காருங்க அவ்வளவுதான் ரொம்ப சிறப்பு அருமையான ஒரு கட்டம் ரொம்ப தாயமா உட்கார் விரிச்சு போட்டு உட்காரு சமக்கலமா அருமை ரொம்ப சிறப்பு அருமையில பெருமைகள் ஐயாமார்களே ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே அருமையில ஐயாமார்களே ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே அருமையுள்ள பெருமையுள்ள அக்காமார்களே ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே பெருமையில புண்ணிய வரிகளே பொறுமையுள்ள புண்ணியவதிகளே ஐத்தே மார்களே சின்னாயி மார்களே அப்படி சின்னாயி மார்களே கொழுந்தியா மார்களே அப்படி கொழுந்தியா மார்களே நாத்தனா வாங்க வந்து ஆசை தாருங்க இங்கே வகமனை பிள்ளை கொண்டாட்டி ரெண்டான பழனி எப்பனுக்கு வணக்கம் பெரியோர்களே என்னுடைய வணக்கம் பாவாடை இல்லாம மேலாட போட்டிருக்கும் பருவ பெண்களுக்கு வணக்கம் பாவாடை இல்லாம மேலாட போட்டிருக்கு வணக்கம் புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றெடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கமே புருஷனை இல்லாமலே புள்ள குட்டி பெற்றெடுக்க புண்ணியவதி இருந்தா வணக்கம் புருஷனம் வச்ச புருஷன கள்ள புருஷனம் உங்க புருஷன் உங்க புருஷன் புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றெடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கமே புருஷனை இல்லாமலே புள்ள குட்டி பெற்றெடுக்க வணக்கமே பொண்டாட்டி எல்லாமே வப்பாட்டி வச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வணக்கமே பொண்டாட்டியின் கையில வப்பாட்டி வச்சிருக்க வணக்கமே உங்க பொண்டாட்டி வச்சுக்கிட்ட பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டி கடவாங்கின பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி எல்லாமே வப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கமே அப்படி பொண்டாட்டி கையில வப்பாட்டி வச்சிருக்க வணக்கமே வணக்கமே வந்திருக்க சகோதரருக்கு வணக்கமே அருமையான ஒளி ஏன்னா ஒரு நாடகத்தை முக்கியத்துவம் ஒளி சிறப்பாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் முதல்ல சுறுசுறுப்பாக முதல்ல செய்யணும்னா உண்மையானே ஒளி சிறப்பாக இருக்கணும். அருமையான ஒளி ஏன்னா அவங்க புருஷன் நம்ம பொண்டாட்டி
குடும்பத்துல எப்படி புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையை சிறப்பா தம்பி வாழ்றாங்க. யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? இல்ல அவங்க புருஷன் நம்ம பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டியா இருந்தா அவங்க புருஷன். ஆமா, ரெண்டு பேரும் ஷிஃப்ட் கணக்குல மாத்திக்க வேண்டியது. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி குடும்பத்துல எப்படி ஒற்றுமையா வாழ்றாங்களோ அதே மாதிரி அவங்களும் நம்மளும் ஒத்துமையா சிறப்பா தொழில் செய்யணும். அப்பதான் நம்ம ஆட முடியும், மாட முடியும், ஓட முடியும், உட்கார முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். அருமையான ஒளி அதற்கேற்ற இவ்வளவு ஜாமா இருக்கிறது முக்கியம் கிடையாது. உட்காந்து ஆப்ரேட்டர்ஸ் அண்ணனுக்கு தான் பாரு வணக்கத்தை போடணும். ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சு ஒரு ஊர்ல பார்த்தோம் முடிச்சுக்க, ஒரு ஏரியால பார்த்தோம்னா ஆமா சொல்லிடுறீங்களா? ஓகே, இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தை அமைத்து கொடுத்த திரு ஆப்பனூர் ஏஜே ராஜசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ராஜசேகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. பறையாங்குளம் எம்ஜி முனியாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்க முன்னால் ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு சிறந்த பறையாங்குளத்தை சேர்ந்த எங்களது ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ரேடியோஸ் சிறந்த முறைகள் மற்றும் கடலாடியை சேர்ந்த நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் அன்புள்ளங்களுக்கு எங்களது சார்பாக நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி காந்த வணக்கம் 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 வணக்கம். ஏன்னா நாடகம் மட்டுமல்ல, கல்யாணம், காது குத்து, தேர் திருவிழா எதுவாக இருந்தாலும் ஒளிகள் தான் இருக்குது. இன்றைக்கு நிலைமைக்கு ஒளி சிறப்பாக மேலே ஓனால் தான் ஒரு நிகழ்ச்சி மேலே கொண்டு போக முடியும். அருமையான ஒளிபடி அதில் பணிபுரியும் அன்புள்ளவர்களுக்கு நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி காந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா முதல் கடவுளுக்கு எதுவாக இருந்தாலும் ரெண்டாவது கடவுள் என்னைக்குமே உங்களை வணங்கி ஆகணும். ஏன்னா மாதா பிதா குரும்பாக என்னைக்குமே ஒரு மனிதன் எந்த நிலைக்கு போனாலும் என்னைக்குமே வளர்ந்து வந்த இடத்தையும் பெத்த தாய் தந்தையை மறைஞ்சக்கூடாதுமாக எனக்கு மாதா பிதா குரு 4 பேர் என்னைக்குமே நீங்க தான். ஏன்னா விடி வரை நீங்க சிறப்பா செஞ்சாத்த தொழில் செஞ்சாத்தான் ஆட முடியும், மாட முடியும், ஓட முடியும், உட்கார முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். இருந்தாலும் அப்புறம் பெட்டிக்காரண்ணா உங்களை இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறேண்ணா ஸ்பெஷலா இன்னைக்கு. சரிங்க தம்பி, சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. ஆமா, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மிருதங்கர மச்சா எங்க அப்பா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆள்கிற தம்பி நல்லா இருக்கிறியா? அப்புறம் தாளக்கார சகல பங்காளியா? நான் சகலங்கிறேன் பங்காளிங்கிறேன். எங்கள் குடும்பம் குடும்பம் எல்லாத்துக்கும் பல்கலைக்கழகம் அருமையான பள்ளி இருந்தாலும் உங்கள் வணங்கியாச்சு. அதில் நீங்கள் கூட்டம்னா பெண்கள் கூட்டம்னா எங்கள் அப்பா ரொம்ப சிறப்பாக உட்காந்துக்கிறாங்க. அருமையான ஒரு கூட்டம் எனக்குமே இவங்களை வணங்கி ஆகணும். இவங்கெல்லாம் முதலாளி, நம்மெல்லாம் தொழிலாளி. முதலாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாத்தான் தொழிலாளிக்கு சிறப்பு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால பேரமிட பெருகளையும் பெருமருக்கு மரியாதைக்கும் உரிய நாடக கலை ரசிக பெருமக்களையும் காலுக்காலு காடு சென்று மாளிகள் திரும்பும் எனது திறமை பாட்டாளி பெருகுடி மக்களையும் இவ்வூரை சேர்ந்த தலைவர்களையும் மற்றும் உயர்த்திரு மதிவுக்கு மரியாதைக்கும் உரிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயாவர்களையும் பள்ளி மாணவிகளையும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய பாசமிகு அருமையனா எங்களது மிருதங்க கலைஞருமாகிய அருமையனா எங்களது திரு அப்பனூரை சேர்ந்த ஏஜே ராஜசேகரன் பிஏ டி மியூசிக்கல் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் பரையங்குளத்தை சேர்ந்த எம்ஜி ஆறுமணி சக்கரவர்த்தி எம்ஜி முனியாண்டி அண்ணா அவர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி காந்த வணக்கம் 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 வணக்கம். எங்களது நாடகத்தில் எந்த ஒரு குற்றாத குற்றங்கள் இருப்பன குற்றம் என்பதற்கு குணம் என்பதை கைக்கொண்டு தாங்களது சொந்த குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து பாதுகாப்பிலோ அதுபோல் நாங்கள் வந்த பிள்ளைகளும் தாங்களது சொந்த குழந்தைகள் எடுத்து விடிய வரை அமைதி காத்து கொடுத்தால் சிறந்த முறைகள் தமிழகமங்கு வெற்றி முரசு கொட்டி வரும். சிறந்த முறையாக இவரை விடிலே 7 கரகம் அருள்வார்த்து வரும் மகமாய் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தை விடிய வரை உட்காந்து அமைதி காக்க நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா நாடகமாக்குறது பெரியதில்லை. என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நாடகமாக்குறதே பெரியல. இன்னைக்கு பெண்கள் கூட்டம்னு ரொம்ப சிறப்பு உட்காந்துருக்கிறிய. என்ன ஒரு காரணம், இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. காலங்கள் மாற மாறி எல்லாமே மாறிவிட்டது. ஏன்னா 4 யுகமாக இந்த 4 யுகத்தில் முக்கியமான யுகம் கலியுகமாக. இந்த கலியுகம் பிறந்ததுலேருந்து உண்மையாலுமே ரொம்ப சொல்றேன், காலமெல்லாம் ரொம்ப கெட்டு குட்டிச்சவரா போயிருச்சு. ஏன்னா உலகத்தை என்னைக்கு கொண்டாந்து எல்லாம் கையில் உடக்கினாங்களோ. யாருக்கு திருவிழாலே 2 பேத்துக்கும் தய திருவிழா.
ஒரு 2 பேத்துக்கு இந்த திருவிழா நல்லா ஆடி ஓடி நல்லா வச்சுருக்காங்க, பரவாயில்ல, ரொம்ப சிறப்பியா. ஏன் தெரியுமா, இன்னைக்கு கால கழிவுகள் மாறி போச்சு. இப்போ பெண்கள் கூட ரொம்ப சிறப்பாக உட்காந்துருக்கிறாங்க. அந்த காலத்து அதாவது இன்னைக்கு தான் பார்க்குறேன் சேலை கட்ட மாதிரி, இன்னைக்கு தான் ரொம்ப கடைசியாக ரொம்ப பார்க்குறேன். நேற்று போன ஊரில் சேலை கட்டே பார்க்கல, ஒரு 10 பேர் தான் சேலை கட்டி உட்காந்துருந்தாங்க. அதான் ஏன்னா இங்கே கால கம்ப்யூட்டர் மாறி போச்சு. உலகத்தை கொண்டாந்து எல்லாம் கையளவில் அடக்கினாங்க. என்னைக்கு அன்னைக்கு எல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சு. கையளவுனா யாரும் தப்பா எடுத்தக்கூடாது. உலகமே கையில் என்ன தெரியுமா, இந்த செல்போன் இருக்கு தெரியுமா, செல்போன் 2 வகையான போன் இருக்குதுங்க. என்னது? ஒன்னு ஆம்பளை போன் ஒண்ணு, இன்னொன்னு பொம்பளை போன் ஒண்ணு. தம்பி என்னங்க உங்க பேச்சு சரியில்லையே. ஏன் என்ன பேச்சுங்க? செல்லுலயே ஆம்பளை போன் பொம்பளை பொண்ணா இருக்கு. ஆமா ஒண்ணு சொல்றேன், அதுவும் இருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா செல் என்ன 2 வகையான போன் என்ன தெரியுமா, ஆம்பளை பொண்ணா பட்டன் போனு, சரி போட்டு அமுக்குனாத்தே வேலை செய்யும், சரி போட்டு அமுக்கிட்டே கிடக்கணும் பட்டன் போனு. ஆமா. ஆனா பொம்பளை பொண்ணா டச் போனு, எப்படி போட்டு தடவனாத்தே வேலை செய்யும். ஓ அப்படி இருக்கா, போட்டு தடவனாத்தான் வேலை செய்யும். அது இன்னொரு விஷயம் தெரியுமா, என்ன விஷயம், செல்போன்ல பேசுற விதம் 2 விதம் இருக்குது. இந்த ஆம்பளைங்க செல்போன் எங்க வைப்பாங்க, ஒன்னு தூக்கி முன்னாடி சொல்லுவாங்க, இல்ல தூக்கி இங்கே சொல்லுவாங்க, இல்ல சுத்தி சைடுல சுட்டி போயிட்டே இருப்பாங்க. ஆம்பளை செல்போன் பேசும்போது பாத்திருக்கீங்களா, அடிவத்துல கீழே போட்டு பேசுவாங்க. இப்ப ஆம்பளை செல்போன் பேசும்போது எப்படி தெரியுமா, ஹலோ யாரு திரும்ப என்னன்னா, சரிங்க, சரி சரி சரி, வந்துட்டேன் சரிண்ணே, வந்த பசங்க வந்துடுறேனே, ஓகே, சரிண்ணே, இப்போ ஓடிக்கிட்டே இருக்குதுண்ணே, சரி, விடி வரக்கா நெருப்பாரு ஓடிக்கிட்டு இருக்க முடியும், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆம்பளை பேசும்போது அடிவத்துல கக்கி போட்டு பேசுவாங்க. சரி, ஆனா அண்ணன் திரும்புறானே, நானும் பாக்குறேன் இந்த பொம்பளை தூக்கி செல்போனை தூக்கி சொருகிறாங்க, தூக்கி இங்கே சொருகிறாங்க. ஐயா ஏன் அப்படி, அது வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எல்லாம் அங்கே தான் இல்ல தம்பி. சார்ஜர் ஏத்துறது, சார்ஜ் மத்திய பிரதேசம் குளிர் பிரதேசம் அங்கே தான் இருக்குது. அதுதான் செல்போனை சொருவதெல்லாம் பெருசு கிடையாது. டவர் மட்டும் இல்ல, எப்பெல்லாம் ஜியோ கம்பெனி ஆகி போச்சு, நெட் உலகம் 5G ஆகி போச்சுல்ல, அது மட்டும் இல்ல, இந்த செல்போன் பேசுறது எப்படி 4 வார்த்தை தான் பேசுறாங்க. எப்படி எங்கதான் ட்ரைனிங் எடுப்பான்னு தெரிய மாட்டாங்குது. எப்படிதான் எப்படிங்கிறிய, காதல் வைக்கிறதே தெரியும், அதுக்கு மேல எப்படிங்கிறிய, அலோங்கிறது மட்டும் தான் தெரியும். அதுக்கு மேல எப்படி தெரியுமா, ஹலோ யா 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 எஸ் 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 நோ 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 நோ, இங்க பாருடா, நான் பஸ்ல வர்றேன்டா, இங்க பாருடா, நாங்க எங்க அப்பா லைனுக்கு வர்றாரா, இங்க பாருடா, இங்க பாருடா. யாரை பிடிச்சியா? ஆமா நீ பாட்டு அண்ணன் சொருவ மாட்டார், நல்ல மனுஷன். ஒருவேளை எடுத்து கரண்ட் சொருவன்னு பார்த்தா எடுத்து சொல்லி விட்டு வைக்க சொல்லிட்டு போற மாதிரி சொல்லி ஒன்றும் மைக்கோட போய் விடுது. ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி மாறி போயிருச்சுங்க. காலம் மாறி இப்ப சேலை கட்டுற மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக உட்காந்துருக்காங்க. கண்ணு குளிச்சா சேலை கட்ட உட்காந்துருக்காங்க. அந்த காலத்து பெண்களை பார்த்துருக்கிறீங்களா, அந்த காலத்து பெண்கள்லாம் முதல்ல எந்திரிச்சுன்னு கணவங்கால தொட்டு கும்பிட்டாங்க. ஏன்னா புருஷங்கால தொட்டு கும்பிட்டு கணவனே கணவனே தெய்வம், காலையில காடு போன புருஷன் வீடு வந்து சேரணும்னு காலையில எந்திரிச்சு இந்த தாலி எடுத்து கண்ணுக்கு ஒத்திய வச்சு சாமி கும்பிட்டாங்க. ஆமா, என்ன முதனா தாலினா வேலி மாதிரி வந்துச்சாக. இப்போ பொம்பளைகளுக்கு ஆத்தாலாம் உட்காந்துருக்கிறாங்க. யாராவது ஒருத்தலை கை தூக்கி காலையில் இருந்துச்சுன்னு புருஷங்கால தொட்டு கும்பிட்றான்னு சொல்லு பார்ப்போம். யாராச்சும் சொல்லு, ஒருத்தலை கை தட்ட சொல்லு பார்ப்பேன். நான் இந்த புருஷன் தலை மனசார சொல்லி நான் காலையில் எந்திரிச்சுன்னு புருஷங்களை தொட்டு கும்பிட்றேன், எனக்கு புருஷன் தான் ரொம்ப பெருசு, எனக்கு கணவன் தான் கண் கொண்ட தெய்வம் அப்படின்னு யாராச்சும் தொட்டு கும்பிட்றாங்களா? அஜய் கூட கும்பிட மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்த கை தட்டினாங்களா? ஏப்பா இப்ப காரணம் வேற. காலையில் எந்திரிச்சுன்னு புருஷன் தான் பொண்டாட்டிகளை தொட்டு கும்பிடணும். இப்போ ஆமா இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் குடும்பம் ரயில் வண்டி மாதிரி ஊஞ்சாடிட்டு போயிட்டே இருக்கு. யாராவே நம்மளுக்கு தொட்டு கும்பிடான்னு. ஏன் அப்படி? ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சுங்க. ஏன்னா காலத்துல தாலி எதுவுமே பாக்குறாங்க. ஏன்னா கணவனே அந்த காலத்து பெண்கள் தாலினா வேலி மாதிரி பார்த்தாங்க. ஆனா இப்ப தாலியை பார்க்கற காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமாங்களா? என்ன காரணம்? நம்ம புருஷன் குடியார புருஷங்க நினைக்கிற காலம் அந்த காலப்பா. நம்ம புருஷன் குடியார புருஷங்க தம்பி. அவங்களுக்கு பேர் இப்ப மாறிடுச்சு. என்ன பேரு? மது பிரியர்கள். மது அது உண்மைதான். என்ன அடிக்கிறா கொஞ்சம் ஹையஸ்டா அடிக்க மாட்டேங்கிறாங்களே. ஆமா எல்லாம் 145 155 கிடக்குது. எல்லாம் அடிச்சுட்டு அரைகுறையா போட்டு சீக்கிரமே சொர்க்கத்து போற மாதிரி நரகத்து போற மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் சாப்பிடு சாப்பிட கூட காய்ச்சி சேர்த்து போட்டு சாப்பிட்டேன், உடம்ப பத்தி நல்லா குளிச்சா இருக்கேன். ஏன்னா அந்த காலத்து பெண்கள்லாம் 16 முளை சேலை கட்டினாங்க. 16 முளை சேலை கட்டி நெத்தில பெருசா பொட்டை வச்சுக்கிட்டு அப்படியே குங்குமம் வச்சு வந்துகிட்டு அப்படியே வீதியில் இருந்தவன மகாலட்சுமி இருந்த வர மாதிரி கையெடுத்து கும்பிட்டாங்க. பெண்கள்னா கண்கள் மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பெண்களுக்குன்னு புதுசு புதுசா வந்திருக்குது. என்ன இப்பதான் சுடிதாரு, நைட்டி, மெட்டி ஏகப்பட்ட வித்தியாச கம்ப்யூட்டர் காலம் மாறி போச்சுல்ல. அதுல இந்த சுடிதாருக்கு ஒன்று கோமர்த்தன் ஒன்று கொடுக்குறாங்க. காரிக்கிட்ட முடிச்சுடுது போடா, அதுக்கு பேர் துப்பட்டா. எதுக்கு கொடுக்குறாங்க? நெஞ்சில மாறாப்பாடை கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் மாறாப்பா போடுறாங்க, மஜர் கூட அதை போட மாட்டேங்கிறாங்க. காரணம் வேற. இப்ப போடுற காரணம் எப்படி தெரியுமா? இந்த மாறாப்பா போடுற விதமே வேற விதமாகி போச்சு. துப்பட்டா போடுற விதமே ஒரு துண்டு இருந்தா கூட தந்துடுறேன் தம்பி. இல்லை இன்னைக்கு தந்துடுறேன் கொடு, நீனாச்சும் கொடுறா தம்பி. தூக்கி போடு தம்பி, பரவாயில்ல.
ஏன் தெரியுமா துப்பட்டா வந்து பெருசுதான் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா முடிச்சுக்க துப்பட்டா வந்து இந்த பெருசா போட்டுக்கிறாங்க. ஆமா, ஒரு 4 மடிப்பா மடிச்சாக. 4 மடிப்பா மடிச்சு நெஞ்சில பத்தின அங்கோட்ட பகுதி போட்டாங்க, இது அங்கோட்ட பகுதி போட்டாங்க. சரி, பெண்கள்னா கண்களை மறந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆமா, இப்ப இப்படியா போடுறாங்க. இதை எப்படி போட மாட்டாங்கிறாங்க. இதை பார்த்து வச்சு இங்கிட்ட ஒரு முறுக்கு முறுக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுகளை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கால கோயில்களை பார்த்தோம்னா மூக்கணாங்க ஜல்லிக்கட்டுகளை ஒரே சும்மா பாய்ச்சல் பட்டார்னு பார்த்துக்கிட்டு போகும். அதே மாதிரி தான் எல்லாம் நெஞ்சில் போட மாட்டாங்க, அப்படியே களத்தில் கொடுத்தா அப்படியே தொங்க போட்டுக்கிறது. இப்படியே ஒரு முறுக்கு இங்கே தொங்க போட்டுறதையா, இங்கே தொங்க போட்டுருவாங்க. இப்போ தான் வாயை பாரு ஆங்கிறேன் தம்பி. இதை எப்படி போட்டாலும் பரவாயில்ல, இதுக்கு தகுந்த அப்படியே காலில் ஒன்று செருப்பு ஒன்று போடுவாங்க தெரியுமா? அந்த செருப்புக்கு பேர் கீல்ஸு, ஐ கீல்ஸு. அது இங்கிலீஷில் ஐ கீல்ஸு, தமிழ் என்ன தெரியுமா? அதுதான் குண்டு தூக்கி செருப்பு. இந்த ஒல்லியா இருக்க தொத்தலா இருக்கிற முன்னாடி இருக்க குண்டில துப்பட்டா பொத்தன செருப்பை போட்ட உடனே குண்டு ரெண்டு பின்னாடி சங்கன்னு கூட தூக்கிறோம். இதை போட்டுக்கிட்டு ஒரு நடப்பாக தெரியுமா? ஒரு வித்தியாசமா நடப்பாக. எப்படி? நல்லா குண்டு ரெண்டு பின்னாடி சங்கன்னு கூட தூக்கிறோம். எப்படி நடப்பாங்கிற? கடைசியில முடிஞ்சு போச்சு. என்னது? காலம் அப்படி மாறி போச்சுங்க. காலம் மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. எது வேணாலும் மாறலாம், காலங்கள் மாறலாம், நாகரிகம் மாறலாம், எது வேணாலும் மாறலாம். தமிழர்கள் பழக்க வழக்கம் மாறக்கூடாது. என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு படிக்க போற பிள்ளைகள் இந்த செல்போனை கையில கொடுத்து அவங்க படுறபாடு பெரும்பாடியா. நம்ம கையில செல்போனை கொடுத்தோம்னா அவ்வளவு வித்தியாசமா என்ன எதுல போய் எதுல வரும் தெரியாது. இப்போ இந்த பயலுக கையில கூட பேசாம செல்போன் அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்வாங்க. ஏன்னா எதிர்கால இந்தியா யாருக்கிட்ட இருக்குது? எதிர்கால இந்த உண்மையான இளைஞர் கையில தான் இருக்குது. ஆனா இந்தியாவை தூக்கி நிமித்திருவாங்க அவங்க எல்லாம். ரொம்ப இருப்பாங்க இன்னைக்கு. ரொம்ப சிறப்பு. முதல்ல கடமையை முடிச்சுக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் துணை, ஸ்ரீ வல்லபகணபதி துணை, பிள்ளைக்காளியம்மன் துணை, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வரையங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்க இருக்கும் ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஸ்ரீ வல்லபகணபதி பிள்ளைக்காளியம்மன் கோவில் புரட்டாசி மாத பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்று கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் எங்களது கோவில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிங்கார கலையரங்கில் கமுதி உயர்திரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையிலும், பெருநாளி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கோவேலங்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆகியோர் தலைமையிலும் சிறந்த முறையில் மகமாய் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இங்கு சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு நடிக்க வந்திருக்கும் நாடக நடிகர் பெயர் பின்வரும் மாறு. இவர் எவரிலே தமிழகமங்கு வெற்றிமறை சுற்றி வரும் நாடக உலகின் நவரச நாயகன், நடிப்பு சுடர், அன்பு சகோதரர். இவர் எவரிலே மனைவியைச் சேர்ந்த எங்களது எஸ் அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள். இவர் எவரிலே சிவனாக உங்க முன்னால் பெரிய கருப்பணத்தை காத்து கொண்டிருக்கிறார். கண்ணீர் கட்டழகி, கதிக சொல்லழகி, நவரச நாயகி, நடிப்பு சுடர், நடிப்பு சக்கரவர்த்தி, பாசமிகு அன்பு சகோதரி எசியின் காணக்கோயில் பி விஜயலட்சுமி அபிதாசி அவர்கள். இவருக்கு இடையிலே தெலுங்காயாகவும் பின் மகமாய் அவனுடைய காத்து கொண்டிருக்கிறார். வாழ்வீச்சு மின்னல், வசன புயல், பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, சிறந்த முறையாக பாசமிகு அன்பு சகோதரர் டி எஸ் ஐயப்பன் அவர்கள் இங்கு சிறந்த முறையாக இவர்கள் சேவக பெருமளாகவும் உங்க முன்னால் சின்ன கருப்பணியை காத்து கொண்டிருக்கிறார். நாடக உலகின் நவரச நாயகன் தமிழகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி முறை பெற்று வரும் அருமையினா எங்கள் பூமியாக சேர்ந்த KM பரசுராமன் அவர்கள். இவர்களிடையே கோட்டை பெருமளாகவும் உங்க முன்னால் மகிஷாசுர அரக்கனுடைய காத்து கொண்டிருக்கிறார். மற்ற தென்னிசை தென்றல் தேவகன் இசையரசு, ஆறுமுனிய கலையரசு, ஆறுமுனிய சக்கரவர்த்தி அருமையண்ணா சிறந்த முறையில் இவருக்கு இடையிலே எங்களது அருமையண்ணா அண்ணல்சிபுரத்தை சேர்ந்த டி திருமுருகன் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் இவருக்கு இடையிலே ஆறுமுனியம் அண்ட் பின்பாட், ஆறுமுனியம் அண்ட் பின்பாட். தெய்வீக திருமகனை தேடுதம்மா தேடுதம்மா, இதயம் இருப்பினிலே இருந்து வாடுதம்மா, இருப்பினிலே இருந்து வாடுதம்மா. தெய்வீக திருமகனை தேடுதம்மா தேடுதம்மா. தங்கமே கவிஞர், பன்னாட்டு தலைவர்களும்
மனமார்ந்த நன்றி கதமக்கமல மற்றும் பந்தல் அமைப்பு KR பந்தல் அமைப்பகம் ராஜநேந்திர அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்படிக்கு கிராம பொதுமக்கள் தேவர் இளைஞர் அணி பரியாங்குளம் அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. ஏன்னா கொடுக்குற காசு பெருசு இல்ல, போடுற சாப்பாட்டை மறக்க முடியாது. நம்ம ஊருக்கு போனாங்க சாப்பாடு இப்படி போட்டாங்கன்னு மறக்க முடியாது. அருமையான உபசரிப்பு, அதை பரிமாறிய அன்பர்களுக்கும் சாப்பாடு அமைத்த விழா கமிட்டியாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி காந்த வணக்கம் 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 பல. மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? அருகாமையில் இருக்கும் குளத்தில் தயவு செய்து யாரும் அசுத்தம் செய்ய வேண்டாம். ஏன்னா குடித்த நீருக்காக பயன்படுத்தப்படுகிறது. யாருக்கும் தயவு செய்து ஒன்று வந்தால் கூட அங்கிட்டு போயிட வேண்டாம், இல்லை பின்னாடி வந்துட்டு போயிருங்க. முக்கியமான அறிவிப்பு, குளத்தில் அருகில் தெப்பக்குளத்து அருகில் யாரும் தயவு செய்து அசுத்தம் செய்ய வேண்டும் என்று விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் சிறந்த முறையில் நாடக அமைப்பாளர் அருமையினா திருவாப்பனூரை சேர்ந்த AJ ராஜசேகரன் BA DL மியூசிக்கல் மற்றும் மிருதங்க கலைஞர் பரியாங்குளத்தை சேர்ந்த MG ஆறுமணி சக்கரவர்த்தி அருமையண்ணா முனியாண்டியன் அவர்கள் நாடகத்தை அமைத்துகிறார்கள். மற்றும் ஒரு முக்கிய குறிப்பு, புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சிறந்த முறையில் தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறந்த முறையில் நடைபெறும். அனைவரும் இந்த நாடகத்தை சிறப்பித்து தருவோம். அனைவரும் வந்திருந்து நடிகர்களுமாகிய மேலப்பட்டு KB அருமையனா காளிமுத்து வேளன் வேடவர்த்தன், புதுகை BRG வாணிப்பிரியா வள்ளிநாயகி, கலகப்பிரியர் புதுகை அருமை சகோதரர் S வெங்கடேஸ்வர நாரதர், அருமையனா எங்களது சிறப்பு சென்னை கலைவாணன் கொல்லங்குடியை சேர்ந்த BK தன்ராஜனா பப்பன் காமிக், நடனமையில் புதுகை S கௌதமி டான்ஸ் காமிக், 6 மணி கலைவரிசை செய்யாமங்கலத்தை சேர்ந்த அருமையனா KR ராமதாஸ் ஆறுமணியம்மன் பின்பாட், மிருதங்க வித்துவான் சேனாதி NA ஜெயராஜ் மிருதங்கம் மற்றும் பலவாய்த்த புகழ் SPS அழகர் ஆல்ரவுண்ட் மற்றும் SPS தினேஷ்குமார் சீன் தாளம் சிறந்தவர்கள் நாடகத்தை கண்டுகள் தரும். அதுபோல் அந்த நாடகத்தை சிறப்பித்தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். இருந்தாலும் பெட்டிக்காரனே எல்லா பேரும் சொல்லி வச்சு 2 பேரும் குறையா இருக்குது. ஏன்னா இப்ப நம்மளை பார்க்க ஏகப்பட்டு வரும்ல, எங்க புள்ள வந்த புள்ள சொல்லி ஆகணும்ல. ஆனா ஒரு முக்கியமான குறிப்பு தெரியுமா, சிறந்த முறைகள் இந்த நாடகத்தை, இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்து மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல வெளிநாடுகளில் சென்று சிறந்த முறையில் இந்த நாடக கலையை மென்மேலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனல் அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த முறையாக பாசமிகு எங்களது ஏகநாதன் அன்பு உள்ளமாகிய யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் தங்கப்பாண்டி கண்டிலான் தங்கப்பாண்டியா அருமையான தங்கப்பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி காந்த வணக்கம் வணக்கம்ல. அதில் பணிபுரிய அன்புகளுக்கு எங்களது கடலை சேர்ந்த அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி காந்த வணக்கம் 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 வணக்கம்ல. ஆடு அழகி அபிநய சுந்தரி மணப்பாறை சிட்டி புதுக்கோட்டை லட்டு நாட்டிய தாரகை அன்பு சகோதரி இவருக்கு இடையிலே ஆர் கோகிலாஸ்ரீ அவர்கள், இவருக்கு இடையிலே டான்ஸ் பின் காமிக் 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாலே வட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டிவிடவா. அடிவெட்ட அடிமெட்ட அடிராக்கம்மா கையோடு முத்து தரவோ. என்னடி ராக்கம்மா வல்லாக்கி நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. பிள்ளை அன்பை அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கும் இவருக்கு இடையிலே சிறந்தவர்கள் TR ஆசை தம்பி அவர்கள் பப்பன் காமிக். விடிய விடிய சிறப்பாக நல்ல ஒரு சிறப்பாக விடிய விடிய வந்துகிட்டே இருப்போம். விடிய விடிய ஒரு சம்மாதி கட்டுவாங்க, மகமை நடமாவே குளுக்கோஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் பெட்டிக்காரனே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், எத்தனையோ உறவுகள், 1000 உறவுகள் நம்மளை தேடி வந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வமாக. இந்த 16 செல்வத்தில் முக்கியமான செல்வம் அந்த குழந்தை செல்வமாக. குழந்தை செல்வத்துக்கு உண்மையாலுமே சொல்றேன், குழந்தை செல்வம் ஒரு நல்ல பிள்ளை வளரணும்னா யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்கு? பெத்த தாய் கையில தான் இருக்குது. என்ன பிள்ளை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வளரணும்னா 10 மாசம் சுமந்து பத்து வளர்க்குற தாய் கையில தான் இருக்குது. அதனால என்னைக்குமே சிறப்பாக 10 மாசம் சுமந்து பத்த தாய்க்கு ஒரு சிறப்பாக ஈடாக என்ன சுமந்தது 10 மாசம் தாய் சுமந்துகிட்டு இருக்கிறது ஒரு பூமா தேவி அரு ஒரு தாய் தான். என்ன ரெண்டுக்கே சிறப்பாக ஈடாக 10 மாசம் சுமந்து பத்தது தாய்க்கு ஈடாக ரொம்ப சிறப்பாக 10 மாசம் சுமந்து தாய் முதல்ல புறப்படுமா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா
மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால இந்த ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால இந்த ஆகாயம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வெத்தி எடுத்த அம்மாவோ வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா எறும்பு கண்டாமே தூசி தும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க பாராமே கஞ்சி தண்ணி இல்லாம பால சொர ஒட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா விரல பொடிச்சு கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாளு கூல கொடுச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் விரல பிடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன் அன்றாடம் கூல குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் காட்டி விரல பொடிச்சு கங்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாளு கூல கொடுச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் களவட்டி நடவு நட்டி காசட்டை வச்சு கொடுத்தேன் சிறுவனை சேர்த்து வச்சு சிலட்டொன்னு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலாம் நான் அங்கேயுமே பதறி நிற்பேன் ஏ அம்மா சொல்லி வச்சேன் காலைய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன் உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னே திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னே திருநீரு சும்மா 10 மாதம் என்ன சுமந்து வெத்தி எடுத்த அம்மா வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா அடிமன வாக்கப்பட்ட கோபுரமான ஓசர கொடுமையை தாங்கிக்கிட்டேன் குடிகார அப்பனுக்கு அடிமன வாக்கப்பட்ட கோபுரமான நூசர கொடுமையும் தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிமன வாக்கப்பட்ட கோபுரமான ஓசர கொடுமையை தாங்கிக்கிட்டேன் 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடனப்பட்டேன் அத்தனையும் நான் படிக்கேன் ஆயுசுக்கு தாங்கி போட்டேன் பக்கது போது முன்னா பாரி இளவு சிறவிட்டேன் ஏ அம்மா பக்கதும் போது முன்னா பாதியில உசுர அம்மா பட்டதும் போது முன்னா பாரி இள உசுர விட்டேன் பட்டு தொட்டு கட்டில எனக்கு வச்ச மூங்கி வெட்ட வச்ச ஆறாரோ பாடு வாங்கி அரிசி மோட வச்சு புட்டே பணி கொடுத்த சுமந்த என்ன போட முடக்க வச்சு புட்டே பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன்
தாவி மக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் தாவி மக சும்மா 10 மாசம் வந்து பெத்தை எடுத்த அம்மா வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊற்றி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாய சும்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாய சும்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா அங்கே கேடு முழக்கத்தை சமைத்தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி அங்கே கலசமுங்குது ஆடி அங்கே கேடு முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது ஹலோ ஹலோ ஏற்ற முடியாதானே இதை அவுட்டு தான் போகுது இன்னும் இருக்கு எங்களுக்கு உண்மை கேட்கல ஹலோ ஹலோ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமேல வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேல வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் இல்லான் வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்தவில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாடுகால் மண்டபம் போல்
பறையம்குளம் கிராம பொதுமக்கள் மாறாத பாசமான முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக கோக்கிலா ஓடியா 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 हेलो 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 கோகிலா சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சு என்னாச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறான் உங்களை எல்லாம் திரும்ப பாப்பணும் ஆமா பார்க்கத்தான் மாட்டணும் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப ஏங்கி போய் இருந்தேன் நீ ஏங்கி போய் இருந்திருக்க ஏங்கி எவ்வளவு இழைச்சிட்டேன் ஐம்பத்தியா நூலா போயிட்டியே என்ன பண்றது எல்லாம் ஒரு மன வேதனை உங்களை எல்லாம் திருப்பி பாப்பனா இல்ல பார்க்க மாட்டனா அதெல்லாம் உண்மையான பாசம் இருந்தா என்னைக்கும் பாத்திரலாம் ஓ அப்படியா சரி ரைட் தம்பி கலையரசா நல்லா இருக்கியா தம்பி இளையராஜா அண்ணே நல்லா இருக்கீங்களா இன்னும் வந்தோடனே ஆட்டிட்டே உட்காந்துருக்கீங்களா என்ன அவுத்து ஏறி நீ பேசாம கசகசன்றதா வேற எடுத்துட்டு நீ பேசாம மொட்டை குட்டியா கூட உட்காரு ஊர்ல அதானே ஓ தாளக்காரே ஏய் நாலு பேர் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க இடையில ஜேசிபி இது ஓட்றாங்களா இல்ல டிராக்டர் இது ஓட்றீங்களா இல்ல இதுல ஒரு டிராக்டர் போற அளவுக்கு வாலி இருக்கு இதுல ஒரு ஜேசிபியே ஓட்டலாம் அந்த அளவுக்கு பாதை இருக்காதான் சொட்டை இருக்கு அதனால இருக்கிற சொட்டையெல்லாம் நிறை குறை காணாமல் ஒரு ஆர்வம் என்னம்மா அது ஒரு ஆர்வம் கிளம்புதுங்க உங்களை பார்த்தோன்னே அப்படியே கிளம்புதுங்க எனக்கு அதுக்கு மேல கிளம்புதுங்க ஏய் அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து படிக்கின்ற அடடா செம்ம டைமிங் அதனால அண்ணே வந்து ஓட போட மாட்டேங்கட வளவளன் பேச வாய்க்கு ஒரு புள்ள பெத்தா ஆமா எங்களை இங்கு மட்டுமல்லாது உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி புகழ் பெற செய்யும் யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கு நேம் தெரியல தங்கப்பாண்டி தங்கப்பாண்டி அப்புறம் என்னங்க ஏகநாதர் ஏகநாதர் இரண்டு யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றி 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 அதனால வந்து வேலைக்கு போயிரோமா போட்டுருவோம் ஏய் மரியாதை இல்லை உனக்கு வந்தவனே போனா நல்லாவா இருக்கு கொஞ்ச நேரம் ஆடி பாடி வந்தவனே போனா நல்லா இருக்காது அதனால வந்த வேலையை கொஞ்சம் நைவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிரோமா போலாமா ஏறி நன்னாங்க ஏறி நண்டா மாமா இறந்த பால தொப்பு தாண்டா ஏறி நல்லா உலப்பட்டுமா மாமா பழத நல்லா பறிக்கட்டுமா தன தானே நானே ஆளு போடா குளிக்க வச்சு
என்னம்மா சொல்ற? நான் கேட்க மாட்டேன். ஏம்மா நாங்க செம்ம செஞ்சா timing நல்லா ஆள் இருக்காது. வீட்டுக்காரரு. டேய் தம்பி ஒண்ணே சொல்லலடா. என் உடன்பிறப்பு சரி சொல்லக்கூடாதுல்ல. அப்படியா? இப்போ எங்களை மட்டும் சொல்லலாமா? நீங்கெல்லாம் சரி நீங்கெல்லாம் ஒரு மாதிரி சரி சரி அவன் உடன்பிறப்பு சரி. சொல்ல முடியுமா? இந்த தம்மா வராரு போடுறதுக்கு, துண்டு போடுறதுக்கு வராருமா? டான்ஸாக வேடம் தாங்கி நடக்கும் கோகிலா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை எழுத்து கௌரவப்படுத்தி அன்புலத்திற்கு எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஜன்னலா தான் திறந்து வச்சேன் மாமா ஜமகலத்தை விட்டு வச்சேன். ஜன்னலா தான் திறந்து வச்சேன் மாமா ஜமகலத்தை விட்டு வச்சேன். நல்ல பாம்பு ரூபம் கொண்ட மாமா நவரூபி ஜமத்துல. நல்ல பாம்பு ரூபம் கொண்ட மாமா நவரூபி அடிச்சுட்டே இருப்பேன். பாப்பா நின்றா நீ நின்றணும்டா. நான் தீர்மானம் வச்சுட்டா நீங்க டக்குன்னு வச்சறணும். ஆமா சே டக்குன்னு வச்சறணுங்க. தீர்மானம். அப்பா பெட்டிக்கார அப்பா. என்ன அப்பாவா? என்ன அப்பானா பேசவே மாட்டேன் உன் கூட. பேச மாட்டீங்களா? மரியாதையா மச்சான் கூப்பிட்டு. மச்சான் மச்சான் மாமான்னு சொல்லக்கூடாது. ஆமா மாமாண்டா. அப்புறம் எதுக்கு மாமான்னு? ஏன்டா வில்லங்கத்தை போட்டு? அதனால பெட்டிக்காரண்ணே வாங்க வாங்க. நாகூர் என்றவர் ஆபரேட்டர் தம்பி அவர்களை இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பேசல இருக்கு மைக். ஹலோ ஹலோ. நாகூர் ஆண்டவர் ஆபரேட்டர் தம்பி அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. கொஞ்சம் வேற மாதிரி போவா போலாமா? எப்படி உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போன மாமா கரை வெடிச்சு படிச்சு நான்டா கரையில நீர உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருப்பா உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போன மாமா கரை வெடிச்சு படிச்சு நான்டா கரையில நினைச்சு மாமா இப்ப உருகி போன மாமா ஆடு டா
ஏன் சும்மா இருக்கிற நீ என்ன போய் உம்பளுத்துட்டு இருக்கிற ஆனா உங்க சேட்டை இப்பவே ஆரம்பிக்கிறீங்க பத்தியல மச்சாமி சேபி சருமா மச்சினி எல்லாம் ஏகிடுமா மச்சான் கண்ணு மந்திரமா சொக்கி போடே பம்பரமா செய்குலி சேதாரோ எல்லாம் அட எல்லாமே பிரபந்த செஞ்ச மச்சானே அட எல்லாமே என்ன தர ஐ தானே நீ என்ன தர என்ன தர என்ன தர ஐ நானே நீ என்ன தர மச்சாமி மச்சடி எல்லாம் எங்கிடுமா ஓ சூப்பர் நான் ஒரு பாட்டு பாடுறேன் சரி அந்த பாட்டுக்குள்ள அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படியா பாடவா பாடுங்க பாடுமா ஏன் இன்னொரு கேட்காது ஏ ஏன் சொல்ற ஆ. அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத எதுக்குமா அவசரம் ஏய், நான் பாட்டு தானே பாடுறேன்னு சொன்னேன் ஆ. அப்பா உங்க முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாதுப்பா சாமி அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத கதல்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணா மூச்சி கலவரம் அது எப்போதுமே போதையான நிலவரம் அப்போ ஆளுமெனு ஒத்துமையா இருந்துச்சு அது காதலில் உலகத்தையே மறந்துச்சு அட உண்மை காதலே இங்க இல்ல தப்பு அட ஒருத்த வாழுறான் ஆனா ஒருத்த சாகுறான் இது என்னடா உலகம் இதில் இத்தனை கலகம் இந்த காதலை பாவம் இது யார் விட்ட சாபம் அவளுக்கு மும்பாளுக்கு அவசரம் இது அழுகுரு ஒண்ணே பாரு அவசரம் போடா டா ஆவே இதுக்கு மேல அந்த பாட்டை பாடினே என்னை அடிச்சே போடுவாங்க ஆமா தேவையா இது ஆமா வேண்டாம். கூப்பிடுங்க உங்க ஆளை வாய் அப்ப சத்த அதனால ஆ. நான் நம்ம வழிக்கு போயிடுவோமா போயிடுவோம் ம்? ம் வீட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்க வேலை இல்ல ஆமா நம்ம வேலைக்கு வந்தோமா ஆ போட்டோமா ஆ போனோமா ஆ. வந்த இடமும் தெரியக்கூடாது போன தடமும் புரியக்கூடாது ஆமா போயிடா கலை தம்பி ஆ டே கலை சரி போலாமா இளரசி ஓவியமே மச்சான் எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லாம் நானும் முத்திரைய பார்த்துச்சேனையா எலரிசி ஓவியமே மச்சான் எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லாம் நானும் முத்திரைய பார்த்துச்சேனையா எலரிசி ஓவியமே ஊட்டி எனக்கு ஏத்த சித்திரமே ஓ வண்டி நல்ல அலங்காரமா மாமா வலது மாடு சிங்காரமா வண்டி நல்ல அலங்காரமா மாமா வலது மாடு சிங்காரமா சிங்காரத்தை நம்பி எல்லாம் நானும் பெண் போறப்பா அண்ணனையா ஏத்தா எல்ல விட்டு நானே விட்டு போறேன் கப்பையத்தா என்னம்மா ஓட போறியா உட்கார்ந்து இருந்த பிள்ளை ஆட வரவு எதையே பார்க்கறேன்னு வேகமா எந்திரிக்குது அதே வேகமா எந்திரிக்கிறேன் அப்படியா வண்டி நல்ல ஆமே எலரிசி ஓவியமே ஊட்டி எனக்கு ஏத்த
போடுறா டா போட் டா அப்படி காய முக்கருக்கு மாமா கருங்குருவி வளையெடுத்து பணக்காய உரிச்சி வச்சு மாமா அழகழகா சண்டை வச்சு ஆடு ஆடு எலரிஜை ஓவியமே குட்டி எனக்கு ஏத்த சித்திரமே ஆடு காய முக்கருக்கு மாமா கருங்குருவி வளையெடுத்து செண்பகத்து நரம்பெடுத்து நானும் சேர்த்தனையா கை மறந்தேன் கணக்காய உரிச்சி வச்சு மாமா நான் தான் தத்து வச்சு நீ எல்லாரும் ஏத்த சித்திரமே ஆடு அப்புறம் அப்புறம் பெட்டியாரண்ணே கோகிலா ஓய் ஏய் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற கோகிலா வேற மாதிரி கேக்குது என்னம்மா கோகிலா கோ கோ கி கி லா லா கோகிலா கோகிலா வாயாங்க நீங்க வேற ஏமா அது வேற மாதிரி கேக்குதுங்க அப்படியா கோகிலா சின் தாளம் வாசிக் கொண்டிருக்கும் ஆர் ரஞ்சித் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக 100 ரூபாய் வழங்கப்படுகிறது. கூப்பிடுங்க எடா தம்பி சரி அதனால பெட்டியார் அண்ணே அப்புறம் நான் உங்கள்ட்ட வரலாம்னு இருக்கேன். அண்ணன் என்கிட்ட பேசவே வேணாம், பேசக்கூடாதா? மரியாதையா எனக்கு மச்சான் பேச்செல்லாம் பிடிக்காதீங்க, ஒன்லி செய்க மட்டும்தான். அப்படியா? அப்பா சொல்லிக்க. அதனால பேச்சுக்கு வேலையே இருக்க கூடாது. சரி. சும்மா இருக்கையிலேயே ஆயிரது. ஆமா. இதுல பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தா ஆ. அவ்வளவுதான் தம்பி கலை. ஆ, உண்மையா பொய்யா? அதுக்குதான் நம்பி வேணும். நான் என்ன சரி. சொன்னாலும் அதுக்கு ஆமா போடுவேன். அப்படியா? போட்டுக்கிட்டே இருப்பானா? சரி அதனால ஆ. உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். அப்படியா? வரையில எழுதிட்டு புது வந்தியா? பாட்டுங்க. புது பாட்டா? அந்த பாட்டு தான் இப்ப ட்ரெண்டிங்ல போகுது. பாடுமா பாடுமா. புது பாட்டு இல்லங்க, புது பாட்டு. ஆ. நீ இப்ப பாரு, அது புழுலே இருப்ப. சரி நான் பாடவா? ஆ. தம்பி நான் பாடுறேன்டா. ஏ கத்து மேலே ஏ வாசியா ஏ? ஏ கத்து மேலே ஆ. ஏ கத்து கில்லே ஏ கத்து மேலே ஏ கத்து கில்லே ஏ கத்து சைலே ஏ கத்து சைலே ஏ பட்டக மேலே கத்தடிக்குது கத்து கொஞ்சம் நத்தடிக்குது சைல பார்த்தா குப்பா மேட்டுமா பச்சைக்கல்ல ஒரு பிரியாணி அச்சுக்கல்ல கிட்ட வரியா நீ பச்சா பட்டா போயிட்டுமா. என்னம்மா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே நின்று ஆடிட்டு போயிட்ட? பார்வை சரியில்லைங்க, எங்கேயா பாக்குறீங்க? அப்புறம் எப்படி அங்க திருமணம் இல்லம்மா, வைக்கிறது? எப்படி இடுப்பு ஆடுதுன்னா அதுக்கு தக்கன வாசிக்கணும்ல. ஓஹோ, அதுக்கு வெட்டிக்கார் கூட இடுப்ப பார்த்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
கரெக்டா பாக்குறேன். அப்படியா? கரெக்டா ஒன்ஸ் மோரா? எந்த இடத்த பார்க்கணும்? அதெல்லாம் வேணாம், ஊர்ல அடிச்சு போடுவாங்க. ஏமா? எனக்கு ஒரு தடவை வந்தாங்க பழக்கம். அப்படியா? மர்க்கா போனா எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? சரி அப்ப அவன்கிட்ட போ. எவன்ட்ட? இந்தா உடன் பிறப்புங்க, அப்படிலாம் பேசாதீங்க. நான் அவன்கிட்ட ஆடி போறேன்னு சொல்லுங்க. ஆடி போமா. டேய் தம்பி வந்துடட்டுமா? சரி. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ தமிழ் பொங்கு தாண்டா நெஞ்சல, உன்னவ தான் நான் வந்து கெஞ்சல, நான் மட்டும் தவிக்கிறேன் இல்லப்பலே, தக்காளி பழமா புளிச்சிட்ட என்ன, மனச மீனாட்டம் ஆச்ச பொண்ணு, சுண்டு சீருக்க நாகினி போல, கல்லகா சுக்கரடி ஓ பெண்ணால, குடுகுடுன்னு ஓட்டி வாடி நீதான் எனக்கு வேணும், கண்ணை மூடி திறந்து பார்த்தா செம்போ பார்க்கணும், சில்லாக்கி பிள்ளாக்கி நான் சின்ன விட்டா ஜிலேபி, மாமா கிட்ட கட்டதடி பிள்ளைக்கு கிளாக்கி, என் மைமா என் மாமே எனக்கு தம்மா, என் மைமா 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 மைமா, என் மாமே எனக்கு தம்மா, என் மைமா ஏமா உன் தம்பி கிட்ட மட்டும் ரொம்ப பக்கத்துல போய் ஆடுற, எங்கிட்ட மட்டும் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நின்று ஆடுற. அதுவா? தம்பியை நம்பி எங்க வேணா போலாம், ஆ, ஆனா அண்ணனை நம்பி தான் போக கூடாது. ஏன் அப்படி சொல்ற? ஆமாங்க. ஏய் உங்க அக்காவானு கேளியா? ஆ, இதான் இருக்கியே, நீதாப்பா ஆல்ரவுண்டுக்காரு. அவன் இப்பத்தே முயற்சி பண்றானா? என்னடா உங்க அக்கா வாடான்னு கேக்குறேன். ஆமா நான் இப்பத்தே முயற்சி ஐயோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, அண்ணே நான் வந்துடட்டுமா? இனிமே என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவன்கிட்ட போ. அவன் என்ன வேணும் உனக்கு? ஏமா மாமா அவர் அண்ணே. அண்ணனா? இப்ப நான் மட்டும்தான் மச்சானா? மாத்திட்டனா? அப்ப வேணா நீங்க அண்ணன் தாங்க. ஐயோ நீங்க மாத்திராதீங்க. ஐயோ சரி, அதனால நான் வந்துடட்டுமா உங்கள்ட்ட? ஒட்டி நடையா போற வர பொறுத்திருங்க நானும் வரேன், ஒட்டி நடையா போற வர பொறுத்திருங்க நானும் வரேன், வேணாயா வீராப்பு பொண்ணென்ன போல நான் போட்ட மாறாப்பு, அப்படி வேணாண்டி வீராப்பு, உன்னை நான் போட்டு மாறாப்பு. ஒட்டி நடையா ஆடு. கொண்டாடையா. ஆளப்பாரு கொன்னுடு, திருப்பி வர உனக்கு வர்றாங்க. உனக்கு ஆர்வம் கிளம்பிருச்சு எனக்கு தெரிய முடியுமாப்ல. தம்பி தாளக்கார தம்பி பாடா. சரி நானும் தாளக்காரன் சேர்ந்து போடவா? ஆட்டம் போடுறாங்க. ஏய் ஆனா புத்தி போகுதா பத்தியா உங்களுக்கு? அது இல்லைங்க, நானும் தாளக்காரனும் சேர்ந்து ஆட போறோம். நீங்க எல்லாம் அதுக்கு வாசிக்க போறீங்க. ஐ மீன் இசை அமைப்பாளர்கள் நீங்க எல்லாம். அதனால நான் அவனு சேர்ந்து போடவா? எப்படி தம்பி? பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்கூச்சிடி நீங்க 4 பேரும் ஓட்ட குச்சிடி. அப்படியா? பல்ல பல்லன்னு ஜொலிக்கிற பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி, அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா, கணவன கைய பிடிக்கணும். என்னம்மா நீ வேற மாதிரி சொல்றத எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நல்லா இருக்குல்ல? எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது நீங்க சொல்றதெல்லாம். வேற மாதிரி சொன்னாலும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அது எனக்கு பிடிக்காதுன்னு சரி இன்னொரு நேரம் சொல்லு. பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி